அப்போ அந்த மருத்துவரை நீங்கள் ஒன்று செய்யுங்க, ஒரே நாளில் பணம் செல்லாதுங்கிற மாதிரி இந்த நீட்டு தேர்தலில் மருத்துவர்கள் தகுதியில் இருக்கிறாங்க, அவங்கள தரமான மருத்துவர் அப்படி சொல்ல முடியுமா? சொல்லல. இப்போ மோடிக்கு ஐயாவுக்கு உடம்பு முடியலங்க, நீட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்று வந்த மருத்துவர்கிட்ட தான் நான் மருத்துவம் பார்ப்பேன்னு சொல்லுவீங்களா, இல்லை பழைய மருத்துவர்கிட்ட போய் படுப்பீங்க? எல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனமா இல்லையா? என்னது இது சொல்லுங்க. 1200க்கு 199 மதிப்பெண் வாங்கினேன் நான். நீட்டில் தோத்துட்டேன்னா தகுதி இல்லை. ஆனால் எல்லையில் ஒரு 800 760 இந்த மதிப்பெண்களில் தேர்ச்சி பெற்றேன்ல +2ல், நான் நீட்டில் வந்து தேர்ச்சி பெற்றேன்னா தகுதியான மாணவன். எப்படி? சரி, நீட்டு தேர்வு தான் இந்த பணம் கொடுத்து இடம் வாங்குற இது உறைஞ்சிருந்தீங்க. உண்மையிலே ஒழிஞ்சிருச்சு. அது மெடிக்கல் சீட்டுக்கு நான் பணம் கொடுக்கல. இது ஒரு கூட்டம், அதில் நம்ம சிக்கிக்கிட்டோம், அவ்வளோதான். வேற வழி கிடையாது. சரி, பயப்படலை, அப்பயே அவ்வளோ நெருக்கடி கொடுக்குறீங்க? கேட்குற பதில். போன தடவை ஜெயிலர் படமும் வந்தது இல்லை, போன தடவை வாரிசு வந்தது, இதே தம்பி லோகேஷ் கனகராஜிக்கு மாஸ்டர் வந்தது, இதுக்கு முன்னாடி எத்தனையோ படம் தம்பி விஜய் படம் வந்திருக்கு. அப்போல்லாம் கொடுக்காத நெருக்கடி இப்போ கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? கட்சி ஆரம்பிக்க போகிறான், அதான் பிரச்சனை. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அரசியலுக்கு வர்றதுன்னு முடிவு எடுத்துட்டார் அவர். கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. கட்சி ஆரம்பிக்கும் போது பயம் வரதானே செய்யுது. ஒளிகன்னு சொல்லுவாரா? அப்படி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அது ஒரு வழக்கம் தானே. யாருமே அது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறது, அவ்வளவுதான். அவருக்கு பயம் இல்லைன்னா ஏன் இதெல்லாம் செய்யணும்? குறிப்பா ரெட் ஜெயிண்ட் வாங்கி வெளியிடல, இந்த படத்தை அவங்க வாங்கி வெளியிட்டு இருந்தாங்கன்னா அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிருக்கும். தேட்டருக்கு போயிருக்கோம், எல்லாம் நடந்திருக்கும், பாட்டு வெளியீட்டு விழா நடந்திருக்கும், எல்லாம் நடந்திருக்கும். அவங்க வெளியில, அதனால நெருக்கடி கொடுக்குறாங்க. மக்கள் இந்த நடைபயணத்தில் வந்து அண்ணாமலை நேற்று ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டு அரசியல் மக்களுக்கு யாருக்குமே பிடிக்கல, அவங்க தேசிய அரசியலை எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. எந்த தேசியம்? எந்த தேசியம் எங்க இருக்கு? தம்பி நிறைய படிக்கணும். அவர் வாட்டுக்கு இதே பேச்சு அழையக்கூடாது. இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததா உருவாக்கப்பட்டது? இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததா உருவாக்கப்பட்டது? உருவாக்குனவன் யாரு? உருவாக்குனவன் யாரு? நீ அறிவு இருக்கிற கிறிஸ்தவன் அதானே? இந்துன்னு மதத்துக்கு கையெழுத்து போட்டு சட்டமா இருக்குது சார் வில்லியம் ஜோன்ஸ். அவன் யாரு? அவன் யாரு? அவன் கிறிஸ்தவன். நீ எந்தையாவது ஒன்று போயிட்டு அது வந்து தேச அதுன்னு உன் தேசப்பற்ற கொண்டு அங்கிட்டு புற்றுல போட்டு நீ ஏன் தண்ணி வாங்கி தரல? தம்பிகிட்ட கேளுங்க, தம்பி இங்கே வாங்க தம்பி, என் நாடு என் மக்கள் சரி, உன் நாடு உன் மக்கள், ஒரு சொட்டு தண்ணி வாங்கி தம்பி. உங்கள் ஆளுக தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க மேலே. இப்போ எதையாவது பேசிட்டு கூடாதுல்ல? எப்படி தேசப்பற்று வரும்? நான் காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துவேன். எங்களுக்கு காமராஜ் தெரியும், இந்திரா காந்தி தெரியும், சிவாஜி கணேசன் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அப்படி தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். ஏன் இந்த வெறுப்பு வருது? இல்லை, அதை இப்போ சும்மா பேசிட்டு கூடாது. நீங்கள் ஒன்று திராவிடங்கிறீங்க, திராவிட சகோதரனை தண்ணி விட்டு அடிப்பானா? இப்போ இந்தியங்கிறீங்க. இந்தியன்னா இந்த நாட்டில் இருக்க எல்லா சொத்துக்களும் எல்லா வளமும் நாட்டு மக்களுக்கு பொதுமை, எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும். அப்படி இல்லைங்கும் போது அப்புறம் எப்படி தேசப்பட்டு வரும்? ஒரே தேசம்ங்கிறீங்க, தேசியம்ங்கிறீங்க. எது தேசியம்? சரி, உங்கள் கூட்டத்தை விட என் கூட்டம் அதிகமா உங்கள் கூட்டம் அதிகமா? தேசிய பற்று இருக்கு. தமிழ் தேசிய பற்று இருக்கா? இந்திய தேசிய பற்று இருக்கா? இந்தியான்னு ஒரு தேசமே இல்லைங்கிற அப்புறம் திரும்ப திரும்ப போயிட்டு இருக்கிறீங்க.